எப்போ முக்தி பேர் அடைவோம், அந்த முக்தி பேர் அடைவதற்கு முற்படும் பொழுது என்னென்ன மாறுதல்கள் அப்படிங்கிறது நமக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறார். முந்தைய பதிவு 3வது பதிவில் பார்க்கும்பொழுது சம்யமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி சொன்னார். அதாவது அட்டாங்க யோகத்தில் கடைசி 3 என்னென்ன, தாரணை, தியானம், சமாதிங்கிறது 3 சேர்ந்து ஒரு சேர பயிற்சி பண்ணுவதற்கு பேர் சம்யமானு பேர். அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறது சொன்னார். இதை செய்யும் பொழுது சித்துக்கள் எப்படி வாய்க்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில சித்துக்கள் அடைவதற்குண்டான வழிமுறைகள் என்னங்கிறது எல்லாத்தையுமே 3வது சாப்டரில் சொன்னார். இந்த சித்துக்கள்னால் நமக்கு துன்பங்கள் தான் வரும் அப்படின்னும், நம்மளுடைய சமாதி நிலைக்கு அது தீங்காவும் களங்கமாகவும் துன்பமாகவும் வந்து முடிஞ்சிருங்கிறதையும் சொன்னார். இதெல்லாம் மொத்தமாக 3வது சாப்டரில் சொன்னார். இதை சொல்லியும் போட்டு இப்போ 4வது சாப்டர் முக்தி பேருக்கு உண்டான வழியை வந்து நமக்கு சொல்கிறார். அதில் முக்தி பேருக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு பிட்டு மட்டும் சொன்னார். இப்போ அது முழுசுன்னு சொல்ல போகிறார் பாருங்க. இந்த சித்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு பிறப்பில் மனிதர்களாக பிறக்கக்கூடியவர்களுக்கு பிறப்பிலேயே ஒரு சிலருக்கு வரும், இல்லை மூலிகைகளை உட்கொள்ளும் பொழுது ஒரு சிலருக்கு வரும். சரிங்களா, மருந்துகளாக நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்களே அதுபோல் இருக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக மூலிகைகள் உட்கொள்ளும் பொழுது ஒரு சில சித்துக்கள் வரும். மந்திர உச்சாடனங்கள் மூலமாக ஒரு சில சித்துக்கள் வரும். வைராக்கியம் கொண்டு தெய்வத்தை வழிபடுவது போல இந்த சித்துக்கள் அப்படிங்கிறது வரும். அப்படி இல்லைன்னா சமாதி நிலை அடையும் போது நமக்கு சித்துக்கள் வரும். இந்த 5 நிலைகளில் நமக்கு சித்துக்கள் அப்படிங்கிறது வரும். என்னென்ன, பிறப்பாலேயே சக்தியோடவே பிறக்கக்கூடியது, மருந்து முறைகள் உட்கொள்ளுவது, மந்திரங்கள்னாலையும் வைராக்கியம் கொண்டு தெய்வ வழிபாட்டினாலையும் சமாதி நிலை அப்படிங்கிறத பயிற்சி பண்ணுவார். இந்த 5 நிலைகளில் நமக்கு சித்துக்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வாய்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்போது இந்த பிறப்பால் ஒருத்தன் பிறப்பை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எதனால் அந்த பிறப்பு எடுக்கிறான்னா அவனுக்கு ஆசை அப்படின்னு இருக்குது. இந்த ஆசையும் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இது ஒருத்தர் போல ஒருத்தர் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. உலக வாழ்வு ஒரு மாதிரியும் வாழ்வு ஒரு மாதிரியும் இருந்தாலும் கூட எல்லாரும் அந்த ஒரே மாதிரி பார்ப்பதற்கு ஒரே மாதிரி வாழ்ந்தாலும் அவரவருடைய விருப்பம் அப்படிங்கிறது அவரவருக்குன்னு விருப்பம் மாறுபடும். கணவன் மனைவியோ அவர்கள் மூலமாக பெற்ற பிள்ளையோ எதா இருந்தாலும் சரி 3 பேரும் 3 விதமாக இருப்பாங்க. ஆனால் ஒரே குடும்பத்துக்குள்ள ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் விருப்பம் அப்படிங்கிறது அவரவர்களை பொறுத்தது. அப்போது இதை பொறுத்து தான் ஒரு பிறப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. அப்போது இதை நோக்கி பயணிக்கிறான்னு சொல்கிறான் பாருங்க. இப்போ இந்த நோக்கம் முக்கியம் இல்லை. அவன் வந்து இங்கே பிறப்பு அப்படிங்கிறது வந்து அந்த நோக்கத்திற்காகவோ விருப்பத்திற்காகவோ பிறக்கல. அவனுக்கு ஏகப்பட்டது இருக்கலாம், ஏகப்பட்ட விருப்பம் இருக்கலாம், ஏகப்பட்ட நோக்கம் இருக்கலாம், இதெல்லாமே இருக்கலாம். அத்தனைக்காகவும் பிறப்படுகிறானா? அப்போ அந்த நோக்கங்களும் அவனுடைய அந்த விருப்பங்கள் தான் அந்த பிறப்புக்கு காரணம்னா இல்லை. அதை எடுக்கணும்னு முடிவு செய்யறான் பாருங்க. யாரு? அந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மத்தன்மை, அதுதான் ஏன் முக்கியம். அவன் தான்டா சோர்ஸு. அவன் தான் வந்து இதெல்லாம் சிந்திக்கிறான், அதனால தான் அவன் பிறக்கிறான். இதெல்லாம் வந்து அடிஷ்னல். எது? விருப்பம், வெறுப்பு, தேவை அப்படிங்கிறதெல்லாம் அடிஷ்னல். இது விருப்பு, தேவையில்லைன்னு முடிவு யார் பண்ணுறா? அவன் பண்ணுறான் பாரு, அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடியவன். அவன் தான். நீ அவனை தான் பிடிக்கணும். அவன் தான் இந்த பிறப்பு, இது எல்லா விஷயத்துக்கும் அவன் தான் காரணம். நீ அவனை பிடிச்சா தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ அவன் வந்து ஒரு விருப்பப்பட்டது வந்து உருவமாக பெற ஆரம்பிச்சது. இங்கே ஒரு பிறப்பு எடுத்த நீ உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்ட, அவ்வளோதான். அப்போது இந்த வேறுபாடான தன்மை, இங்கே வாழ்கிறோம், அதுக்கப்புறம் வெறுப்புன்னு இருந்தது, இன்னும் பெண்டிங் இருக்குது, போகிறோம் திருப்பியே நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 3 காலமும் அவர்களுக்கு வேறுபாடாக தெரியும். கடந்த காலம், இது நிகழ்காலம், பின்ன எதிர்காலம். இது 3 வேறுபாடாக தெரியும். அது முடிஞ்சு போச்சுங்க, அதை நம்ம பார்க்க முடியாதுங்க, உணர முடியாதுங்க அப்படிமோ. நிகழ்காலம் நொடிப்பொழுதுலையும் கடந்துக்கிட்டே இருக்குங்க, இதுவும் அப்படியே ஓடிட்டே இருக்குங்க. எதிர்காலம் தெரியலிங்க. இந்த ஒரு நிலையில தான் சராசரி வாழ்வங்க இருப்பாங்க. ஆனால் யோகியர்களுக்கு இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறது கிடையாது. யோகியர்கள் எதையுமே வந்து கருப்பாகவும் பார்க்கறதில்ல, வெள்ளையாகவும் பார்க்கறதில்ல, சாம்ப நிறத்துலையும் பார்க்கறதில்ல. அதாவது there is no black, white or grey. அந்த நிலையில் அவர்கள் இல்லவே இல்லை. அவர்கள் சம மனோநிலையில் இருப்பதனால அவர்களுக்கு இந்த முக்காலம் ஒரு காலத்திலும் ஒரு துன்பமாக இருப்பதில் அவர்கள் எல்லா காலத்தையும் சமமாக அவர்களால் பார்த்து உணர முடியும் அப்படிங்கிறாங்க. நம்மகிட்ட இல்லாத ஒரு தன்மை அவர்கள்ட்ட இருக்கு. ஏன்? அந்த மனோநிலை அப்படிங்கிறது ஒரு சமமான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய காரணத்தினால. இப்போ அவர்களுக்கு எப்படிங்க இந்த இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் வாழ்க்கை வாழுது? அவர்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சா அந்த காரியத்தை அவங்க செய்வாங்க. இல்லைன்னா அவர்களை எதுவுமே பாதிக்கிறது இல்லை. கர்மம் அப்படிங்கிறது ஒரு காலத்திலும் அவர்களை பாதிப்பதே கிடையாது. ஏன்? மனசு வேலை செஞ்சா தானே இந்த இடத்துல கர்மம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இப்போ இதில் என்ன பியூட்டினா, பதஞ்சலியர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த பிறப்பான இந்த சுழற்சி, இந்த நேரம் அப்படின்னு சொல்ல, அந்த காலம்னு ஒன்று சொல்கிற பாருங்க, இந்த குறித்ததிலிருந்து யோகியர்கள் பிரிஞ்சிடறாங்க. அவர்களுக்கு அது எந்த காலத்திலையும் பாதிக்கிறது இல்லை. அப்போது இதை நீங்கள் சொல்லும் பொழுது அப்போ என்ன, நமக்கு நிறைய மல்டிபிள் ஃபியூச்சர் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். வந்ததுன்னா அது உண்மை. நம்மளுடைய ஆன்மூலக பதிவுகளில் அதை நம்ம பார்த்துருக்கோம். டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிறப்பெடுத்து வரும்பொழுது உனக்கு விதிக்கப்பட்டு தான் பிறக்கிறேன் அப்படின்னு கேட்டால் கிடையாதுமாங்க. உனக்கு 3-4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு இன்னும் கூட அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பதஞ்சலியர் அதே வார்த்தை தான் சொல்கிறார். உன்னுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்டதான், ஆனால் நிறைய எதிர்காலங்கள் உண்டு. அந்த இப்போ நம்மளுடைய லைஃப் வந்து ஆர்பிஜி கேம் மாதிரிங்க, ரோல் பிளேயிங் கேம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே முடிவு வந்து பல முடிவுகள் இருக்கும். நீங்கள் என்ன முடிவை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வினையை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போ பல முடிவுகள், பல வினைகள். சரிங்களா? ஸோ முடிவுகள் உங்ககிட்ட இருக்குது. அதுக்கு சுதந்திரம், ஃப்ரீ வில் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒன்ஸ் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதற்குண்டான வினையை தான் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். ஸோ எதிர்காலம் அப்படிங்கிறது இங்கே ஏற்கனவே வகுக்கப்பட்டது தான். இந்த அண்டத்தில் ஒரு சக்தி ரூபமாக உன்னுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதற்குண்டான வினையை நீ தேர்ந்தெடுத்துக்கலாம்.
இந்த வித்தை தெரிஞ்சவன் யோகி. தெரியலன்னா நீ என்ன நடக்குதுன்னே புரியலிங்கன்னு வண்டி ஓட்ட வேண்டியதுதான் அப்படியே. இதுதாங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறார். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க இங்கே 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 இருக்கக்கூடிய பொருட்கள் இது அப்படியே பிகமிங் சூப்பர் நேச்சுரல். இப்போ இந்த பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவனுடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. அவர் பதஞ்சலியோட தான் அவர் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா பெருசாக சொல்கிறார். எல்லாம் பொருள் எல்லாமே இது இப்படி தான் நீ முடிவுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே உன்னுடைய மனசினால் உண்டானதான். ஸோ மனம் அப்படிங்கிற அந்த இடத்துல இல்லைன்னா, இந்த இடத்துல பொருள் இருக்குது இல்லைங்கிற ஒரு தன்மை, மனமே இல்லைங்கும் பொழுது மனம் இருந்தால் தான் அது அங்கே இருக்குது இல்லை வேணும் வேண்டாம் இந்த தன்மைகளே இருக்கும். மனமே அற்ற ஒரு தன்மையில் பேசாமல் அவன் இதே இருக்கேன்னா அது இருந்தால் இருக்குன்னு நீ சொல்ல மாட்டேன், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ சும்மா இருக்க, உங்கள்கிட்ட அசைவே இல்லை, அது இருந்தால் என்ன இல்லாட்டி உனக்கு ஒரு வித்தியாசமே தெரியாது, நீ வாட்டுக்கு பேசாமல் இருப்பேன். ஏன்? சென்று பற்றுவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லையே. அப்போ உனக்கு அங்கே மேலே கவனமே போகாது. கவனமே போகலைன்னா அங்கே அந்த பொருள் இருக்குது இல்லைங்கிற ஒரு கவனம் கொண்டு வரும்போது இருக்காது, அது நீ சும்மா இருப்பேன். அதுதான் சமாதி நிலை. சரிங்களா? இதுதான் ஒரு யோகியர்னோட கண் விழித்திருந்தாலும் ஒரு யோகியர்னுடைய நிலை இப்படியே இருக்குங்கிறாங்க. சும்மா அப்படி சமாதியில் இருக்கும்பொழுது இல்லை, கண் விழித்திருந்தாலும் ஒரு யோகியர்னுடைய நிலை இப்படியே இருக்குங்கிறாங்க. அதுதான் வந்து என்னது, அந்த அந்த ஆன்ம பிரகாசம் வெளிப்பட்டவர்களுக்கு இது ஒரு மனோநிலை இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது இது எல்லாத்துக்கும் மனசு தானே காரணம் அப்படின்னு சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னால், மனம்ங்கிறது ஒரு கருவி தான். இட் இஸ் அ டூல். எதற்குண்டான டூல்? உன்னுடைய ஆன்மாவிற்கு உண்டான டூல். இது ரெண்டுக்கு உண்டான வித்தியாசத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. மனம் தான் எல்லாமே இந்த உலகம் சொல்லிட்டு தான் இருக்கு, ஆனால் கிடையாது. மனம்ங்கிறது ஒரு கருவி தான். அந்த கருவியை பயன்படுத்துபவன் யாருன்னு நீ யோசிக்கணும். உள்ள பார்த்தா ஆன்மா தான் இருக்கும். ஆனால் நீ மனசை பிடிச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் இந்த உலக வாழ்வு உனக்கு அப்படியே உண்மை போலவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்? மனசு அப்படி தான் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆன்மாவை பிடிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் மனத்தினுடைய உண்மைத்தன்மை புரிஞ்சிடும். அப்போ ஆன்மா மனம்ங்கிற ஒருத்தர் இருக்கான், ஆன்மான்னு ஒருத்தர் இருக்கு. இது ரெண்டும் வெவ்வேறு. அப்போ வெவ்வேறு என்ன ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் பார்த்தா, ஆன்மாவுடைய ஒரு வேலையால் ஒரு டூல், அதுதான் இந்த மனமே தவிர மன ராஜா கிடையாது. அவன் வேலைக்காரன் தான். ராஜா வந்து யார்? ஆன்மா தான் ராஜா. இதை நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான்யா, உனக்கு அதுக்கு மேலே இங்கே வந்து ஒன்றும் கிடையாது. அந்த சமநிலை அப்படிங்கிறது முழுக்க உனக்கு வந்து வாய்க்க ஆரம்பிச்சிடும். இங்கே எது மேலேயுமே உனக்கு பற்று பிடிப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நீ நிம்மதியாக அமைதியான உன்னுடைய சொந்த ஒரு வாழ்வை நீ பாட்டுக்கு பேசாமல் பார்த்து அங்கே வாழ்வுன்னு பார்ப்பதற்கே அவங்க ஒன்றும் இல்லைங்க. அப்படியே இருப்பாங்க, அவ்வளோதாங்க. இந்த உடல் அழியிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். அது இயற்கையாக வந்தது, இயற்கையாக அது போகிற வரைக்கும் நான் இருக்கேன், அவ்வளோதான். அவங்க திருப்பி எல்லாம் வரமாட்டாங்க, அவங்க போனது தான். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நிலைக்கு வந்து நீ வந்து அவங்களுக்கு சித்துக்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றும் அவன் பேசாமல் இருப்பான். ஒரு வேலைக்கு போகிறான்னா போயிட்டு வருவான், செய்வான், அதெல்லாம் இருக்கும். ஆனால் எது மேலேயும் மனசு சென்று பற்றி இருக்காது. அந்த அஃபிலியேஷன்ஸ் இல்லையா, அது எல்லாமே அவனுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அவன் ஆனந்தமாக இருப்பான், பாட்டுக்கு பேசாமல் இருப்பான், அவ்வளோதான். அவன் என்ன விளக்கம் சொல்ல முடியும் உங்களுக்கு? அவன் எப்படி இருப்பான்? அது ஒன்றும் சொல்ல முடியும். அவன் பாட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு இருப்பான். அவனால் ஒருத்தருக்கு யாருக்கு துன்பம் கிடையாது. நீங்கள் அவனுக்கு துன்பம் செஞ்சீங்கனாலும் அதை பற்றி அவன் கவலையும் பண்ண மாட்டான், பாட்டுக்கு பேசாமல் இருப்பான், அவ்வளோதான். அந்த ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க, ஆனந்தமாக பேசாமல் இருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் இருக்கேன், போகிறேன் அப்படின்னு ஒரு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பிறவா நெறிக்கு உண்டான இது. அது என்ன? உன்னுடைய ஆன்மான்னு என்ன, மனம்ங்க என்னங்கிறது ஒரு புரிதலுக்கு நீ வரணும். இந்த புரிதல் வர்றதுக்காகத்தாங்க முதல் 3 சாப்டருமே. இந்த புரிதல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் இந்த புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடுச்சுன்னா முக்தி பேருங்கிறது அவ்வளோதான். ஏன் முக்தி பேர்? தானாக முக்தி பேர் வாய்க்க வேண்டுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதுதான் முக்தி பேர். புரிதல் வந்துடுச்சு, உனக்கு இங்கே மேலே இருக்கக்கூடியது எல்லாம் மாயின்னு தோணி தெரிஞ்சிருச்சு, உணர்ந்துட்ட நீ. இப்போ அறிவு இருக்குது, எல்லாருக்குமே அறிவு இருக்குது, இது மாயின்னு அறிவு எல்லாம் இருக்குது. ஆனால் உணரலைங்கிறனால தான் அந்த பிடிப்பு இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? அந்த உணர்வுதலும் வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லையே. அந்த உணர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த புரிதல் வரும்போது வரும். ஸோ அந்த 3 சாப்டரில் சொன்ன அந்த பயிற்சி, அந்த சமாதிகள்லாம் பயிற்சி முழுக்க முதல் சாப்டரே சமாதியில் தான் ஆரம்பிப்பார். அப்போ அதை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இதெல்லாம் அந்த பயிற்சிகளில் நம்ம இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு வாய்க்கப்பெறும். இது பிறப்புலையும் வாய்க்கலாம், எப்பிறப்புலையும் வாய்க்கலாம். அது உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்து, எவ்வளோ மூர்க்கத்தனமாக நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்கிற பொறுத்து வாய்க்கப்பெறும். வாய்க்கப்பட்டுருந்தா என்ன ஆகும்? மகிழ்ச்சி, டாட்டா பாய், எல்லாம் இருக்குப்பா, கிளம்புறப்பா, ஆள் விடுங்க சாமி, கிளம்பி போயிட்டே இருப்பான். அவன் வரவே மாட்டான். அதுக்கப்புறம் திருப்பி அவன் எங்கேயுமே போக மாட்டான், இங்கே வர மாட்டான், அவன் எங்கேயும் போக மாட்டான். இறையோட ஒன்றாக போய் கலந்துருவான். இதுக்கு பேர் தான் முக்தி, மோட்சம், லிபரேஷன், எல்லாம் ஒரே பொருள் தான். சரிங்களா? ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து பிறவா நெறி அப்படிங்கிறது அடைய வேண்டும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு பாருங்க, எவல்யூஷன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் உனக்கு பரிணாம வளர்ச்சியெல்லாம் கிடையவே கிடையாது. நீ வந்து இங்கிருந்து பூமியை விட்டு வேறு உலகத்தில் இப்போ தேவனாக பிறக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி உடல் அமைப்பு வேணும், பரிணாம வளர்ச்சியில் அவங்க அதிகமாக இருப்பாங்க. தெய்வமாக பிறக்கணும், அது பரிணாம வளர்ச்சி, அதெல்லாம் ஒவ்வொரு பரிணாமம் தான். அந்த உலகத்துக்கு போகணுன்னா அப்போ மனோநிலை மாற அந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சமநிலை கொண்டவனுக்கு அதுக்கு மேலே பரிணாம வளர்ச்சியெல்லாம் கிடையாது. ஏன்? இறை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. இவன் அந்த மாதிரி இல்லை ஆயிடுறான், அதுக்கப்புறம் எங்கே போய் பரிணமிக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் அப்படியே பேசாமல் ஆயிடுவான், அவ்வளோதான். அது வேறு ஒன்றும் விளக்கலாம் முடியாது, அது அப்படியே ஆயிடுவான், அவ்வளோதான். அதுபோல் அப்படின்ட்டு தத்துவமசி, அதுபோல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இப்படி தாங்க நம்ம முக்தி பேர் அப்படிங்கிறத அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பதஞ்சலியர் தன்னுடைய யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக கொடுத்துருக்கிட்டாரு. வீடியோ பாருங்கள். நூல் படிப்பதற்கு ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நூல் வாங்கி படிப்பது சிறப்பு, சால சிறந்தது. சரிங்களா? ஸோ இது வந்து இதோட நல்ல ஒரு நூல். அடுத்தது வந்து சிவசூத்திரம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.